ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து ஆப்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ ப்ளே ஸ்டோரில் வந்து நம்ம ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா கொஞ்ச நாள் போகிறப்பே வந்து அந்த ஆப்புக்கு வந்து புதுசாக ஏதாவது அப்டேட் வரும். ஸோ அப்படி அப்டேட் வர்றப்போ வந்து நம்ம கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணி தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அப்டேட் பண்ணுறப்ப தான் நம்மளால் வந்து புதுசாக வந்திருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே அந்த ஆப்பில் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி தான் நீங்களுமே வந்து கூகுள் குரோமை வந்து அப்டேட் பண்ணுறதுக்காக வந்து கூகுள் குரோமை வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து அப்டேட் பண்ண போகிறீங்க. ஆனா, அப்டேட் அப்படின்ற ஐகான வந்து கிளிக் பண்ணாலுமே வந்து குரோம் வந்து அப்டேட்டே ஆக மாட்டேங்குது. இப்படி வந்து கூகுள் குரோம்ல அப்டேட் சம்மந்தமா ஏதாவது ஒரு இஷ்யூ வந்து நீங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களான்னு தான் கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோல வந்து கூகுள் குரோம் வந்து அப்டேட் ஆகாத இஷ்யூ வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்தா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, உங்க மொபைல்ல நீங்க செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிருங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. ஆப்ஸ் இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட். இப்படி ஓப்பன் பண்ணோன்னா உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்க எல்லா ஆப்ஸுமே வந்து இந்த இடத்துல காட்டும். ஸோ எந்த மொபைலில் லோட் ஆகுது. லோட் ஆகின பிறகு இதில் சர்ச் பாரில் நீங்கள் க்ரோம் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. சர்ச் பண்ணி க்ரோம் ஆப்பை வந்து இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் ஃபோஸ்டோப் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து இந்த இடத்துல ஃபோஸ்டோப் வந்து பண்ணிடணும். அடுத்து இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஆப்ஷனும் காட்டும். அதையுமே கொடுத்துட்டு இந்த இடத்துல மேனேஜ் ஸ்பேஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காட்டும். அதையுமே கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அதை கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி கிளியர் ஓல் டேட்டா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ அதை வந்து கொடுத்து கிளியர் ஓல் டேட்டா வந்து பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு திரும்ப உங்கள் மொபைலை ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு திரும்ப ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு திரும்ப வந்து சர்ச் பாரில் க்ரோம் அப்படின்றத வந்து நீங்கள் சர்ச் பண்ணி க்ரோம் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிடணும். ஓப்பன் பண்ணிவிட்டு திரும்ப அப்டேட் பண்ணுவீங்கன்னு கண்டிப்பாக அப்டேட் ஆகும். ஸோ அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ அப்டேட் ஆகாத இஷ்யூ வந்து நீங்கள் க்ரோமில் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா இருந்தால் இந்த ஸ்டெப்பை ட்ரை பண்ணுறதன் மூலமாக கண்டிப்பாக உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.